Hello all, welcome to Mr. Gauram and welcome MRG family. இது ஒரு பொன் மாலை பொழுது இன்னைக்கு இந்த விளாக்ல அதாவது விளாக்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 2000ல இருந்து 2005 காலகட்டத்துல நம்ம அப்போ வந்து அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே யாராலையுமே மறக்க முடியாது. செம்ம என்ஜாயிங்கா ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா இப்போ உள்ள கார்ட்டூன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், இப்போ வர பொம்மை படம்லாம் எப்படி இருக்கு, அது பிள்ளைங்களுக்கு அறிவை கொடுக்குற மாதிரியா இருக்கு. நானே அப்போ அந்த இது செம்மையா பார்ப்பேன் பையன் கூட சேர்ந்து சின்ன பிள்ளைங்க. இப்போ உள்ள கார்ட்டூன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஏதோ பெரிய மனுஷத்தனமா இருக்கு. பட் அப்போ உள்ள கார்ட்டூன் அந்த அந்த எராவே வேற. சோ அந்த காலத்துல நாங்க பார்த்து ரசிச்ச 4 கார்ட்டூன்ஸை இந்த வீடியோல எடுத்துட்டு வர போறோம். சோ நீங்களும் அப்படியே வாங்க, எங்க கூட டைம் டிராவல் பண்ணி நம்ம அப்படியே அந்த 2000-2005 காலகட்டத்துக்கு போலாம். நம்ம மைண்ட் ரிலீஃபா இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு சந்தோஷமா இருக்கும். பழச பாக்குறதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? சோ வாங்க நம்ம அப்படியே டைம் டிராவல் பண்ணி அந்த காலகட்டத்துக்கு போலாம். வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நான் ஒரு மியூசிக் சொல்றேன், கண்டுபிடிக்கிறியா? இது எந்த கார்ட்டூன்ல உள்ளது? குளோரியாவின் வீடு. அதேதான், குளோரியாவின் வீடு தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கார்ட்டூன். குளோரியாவின் வீடுல உனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லு. குளோரியா, சோஃபியா, அப்புறம் ட்ரம் அடிப்பானே கார்த்தி, அப்புறம் பூனைக்குட்டி மீனோ. அந்த பூனைக்குட்டி இந்த ட்ரம் அடிக்கிற தம்பி எல்லாம் உட்காந்து இருப்பான். அதுதான் அப்போ உள்ள ஃபன்னே. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து இருந்ததே இல்லை அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிராமத்துல இருந்து ஒரு ஃபேமிலி சிட்டிக்கு வருது, சிட்டில வந்து அவங்க எப்படி மெர்ஜ் ஆகுறாங்க, அங்க உள்ள மனுஷங்க கூட எப்படி பழகுறாங்க அப்படிங்கறது அந்த கார்ட்டூனாவே இருக்கு. சரிமா, நீ இந்த கார்ட்டூன் பத்தி என்ன நினைக்கிற? அப்ப எப்படி இருந்துச்சு இந்த கார்ட்டூன் பாக்குறதுக்கு? கார்ட்டூன் பாக்குறதுக்கு எப்படி சொல்ல, படம் பாக்குறதோட இன்ட்ரெஸ்டா பார்த்தேன். கேட்டுக்கோங்க, இந்த காலத்துல அந்த டைமிங்க்கு அவன் ஸ்கூல் விட்டு வந்து வர்றதுக்கு மட்டும் கரெக்டா வச்சிருவேன் பையன் நைட். பாத்துக்கோங்க அப்ப எவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருந்திருக்குன்னு. நானும் உட்காந்து அவன் பையன் கூட இருந்து பாப்பேன். இந்த கார்ட்டூனுக்கு நீ ரேட்டிங் கொடுக்கணும்னா 1ல இருந்து 10க்குள்ள எவ்வளவு கொடுப்ப? 9.5 கொடுக்கலாம். 9.5. ஓகே, எம்ஆர்ஜி ஃபேமிலிஸ் நம்ம இந்த குளோரியாவின் வீடுக்கு கொடுக்க போற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 9.5. ரெண்டாவது நம்ம பார்க்க போற கார்ட்டூனோட பேர் என்னதுமா? டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டீங்க. டாம் அண்ட் ஜெர்ரியோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்குமா இருக்காங்க? இப்ப வரைக்கும் பாக்குறாங்க. ஏன்னா அதோட மவுஸ் இப்ப வரைக்கும் 22 வயசாவது இவனே அதத்தான் பாக்குறான். சரி, அசிங்கப்படுத்தாத. எங்க போற? இருங்க, நீ அசிங்கப்படுத்திட்டு அப்படியே போக கூடாது. உண்மையே சொன்னேடா. சரிம்மா, சரி. எனக்கு பிடிக்கும். எத்தனை பேர் வந்து இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்களேன், பாப்போம். தன்னை மறந்து பாக்குற ஷோ நம்ம லைஃப் முழுக்க மறக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நம்மளும் அறியாம சிரிக்கிறோம்ல, அதுதானே. அதனால எப்பவும் மறக்க முடியாது. நானே பாப்பேன் அவங்க கூட செல்லுல. இப்போ டாம் அண்ட் ஜெர்ரிக்கு நம்ம கொடுக்கற ரேட்டிங் எவ்வளவுமா? ஃபுல் மார்க் போடலாங்க. 10 out of 10. அம்மாவே சொல்லிட்டாங்க, டாம் அண்ட் ஜெர்ரிக்கு நம்ம கொடுக்கற ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 10. சரி, நம்ம மூணாவது பார்க்க போற கார்ட்டூன் என்னன்னா என்னமா அது? கரேஜ் தி கவரி டாக். கரேஜ் தி கவரி டாக். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கரேஜ் தி கவரி டாக் ஷோ. சரிம்மா, கரேஜ் தி கவரி டாக் பத்தி உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்ல? ஸ்டோரி சரியா இல்ல மெமரியில. பட் அந்த 2 வயசானவங்க, சரி, ஒரு நாய் கரேஜ், இத வச்சு அந்த ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. அதேதான், அந்த நாய் தான் மெயின் சுவிட்சே அந்த நாய் தான். அந்த நாயை வச்சுதான் அந்த ஸ்டோரியே. அது செம்ம காமெடியா இருக்கும். அந்த பாட்டியோட தம்பி ஒருத்தன் முடி வெட்டுறவன் வருவான். அதுல அவன் சொல்லுவான், நான் கெட்டவன் இல்ல. ஞாபகம் இருக்கா? இப்படி எல்லாம் பண்றதுனால நான் கெட்டவன் ஆயிடுவேனா என்ன? ஆனா நான் கெட்டவன் இல்ல. அந்த எபிசோடு தான் பயங்கர ரீச்சா போச்சு. சோ கரேஜ் தி கவரி டாக் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது கார்ட்டூன். சரிமா, கரேஜ் தி கவரி டாக்கு நம்ம ரேட்டிங்ல நீ எவ்வளவு கொடுப்ப? 80% கொடுக்கலாம். சோ நம்ம ரேட்டிங்ல கரேஜ் தி கவரி டாக் நம்ம கொடுக்கறது 8. சரி, ஃபைனல்ல நம்ம பார்க்க போற கார்ட்டூன் என்னன்னா பென் 10. You guys really burn me up.
ஏன் பென்டென் பேசும்போது அம்மா வரலன்னா அம்மா பென்டென் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஏன்டா பென்டென் பைத்தியக்காரன் ஆகுறேன். ஏன்னா ஒரு வாட்ச் திருகிட்டு இப்படி பிரஸ் பண்ணோம்னா அவன் ஒரு ஏலியன். இப்படி பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன பையனுக்கு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு வாட்ச் கிடைக்குது. அந்த வாட்ச் மூலமா அவனால 10 உருவங்கள் எடுக்க முடியுது. இதுதான் அதோட மொத்த கதை. இதுல பென்னு ஒரு கேரக்டர், அவனோட கிராண்ட்பா மேக்ஸ், அவனோட கசின் குவென், 3 பேரை வச்சுதான் மொத்த ஸ்டோரியுமே சொல்லுவேன். சோ நம்ம சேனல்ல பென்டெனுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா, பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால 10 out of 10. அண்ட் ஃபைனலி 4 கார்ட்டூனுமே நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. இந்த 4ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட பார்ட் 2 வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் புதுசா யாரும் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது உங்க சேனல், நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பாக. சோ அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை பாய். See you.